தமிழ் சினிமாவிலும் தமிழக அரசியல் களத்திலும் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்த தினம் இன்று. 1952 வருடம் ஆகஸ்ட் மாதம் 25 மதுரையில் பிறந்தவர் தான் விஜயராஜ் அழகர்சாமி. சினிமா மீதான ஆசையால் சென்னைக்கு வந்து 1979 திரைத்துறையில் தனக்கான பயணத்தை தொடங்கினவர் விஜயகாந்த். அந்த பயணத்தில் புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், ரமணா மாதிரியான பல சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்தவர் விஜயகாந்த். அது மட்டும் இல்ல, பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுக்கிட்டு இருந்த பல மாணவர்களுக்கு வாய்ப்பளித்து ஊமை விழிகள் மாதிரியான அற்புதமான திரைப்படங்களை கொடுத்தவர் விஜயகாந்த். சினிமாவில் பணம் சம்பாதிக்கிறதோடு மட்டும் இல்லாம அந்த பணத்தை வைத்து பல பேருக்கு நல்லதை செய்தவர் அவர். அவருடைய காலகட்டத்தில் நடிகர் சகம் புதிய பரிமாணத்தை அடைஞ்சது. அதுக்கப்புறம் அரசியல் களத்தில் நுழைந்து அதிலையும் உச்சம் தொட்டவர் விஜயகாந்த். 2011 எதிர்க்கட்சி தலைவராகவே உருவாகக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆளுமைங்கிறது இருந்துச்சு. ஆனாலும் அவருடைய வேகத்துக்கு அவருடைய உடல் நலம் ஒத்துழைக்கல. தொடர்ந்து சோர்ந்து போனதால அவருடைய கட்சி சரிவுகளை சந்திக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உடல் நலம் ரொம்ப மோசமடைந்து உலகை விட்டு பிரிந்தார் விஜயகாந்த். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துகிட்ட எண்ணற்ற மக்களின் கண்ணீர் அலைகளே அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்பதை உலகிற்கு உணர்த்தும். தன்னுடைய கடும் உழைப்பாலும் நல்ல மனதாலும் பல லட்சம் மக்களின் உள்ளங்களில் குடியேறிய கேப்டன் விஜயகாந்த் பிறந்த தினம் இன்று. விஜயகாந்த் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கான உதவியை செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா விஜயகாந்துடைய வழியை தான் விஜய் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சினிமா போகன் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு தேடுங்க, வீடியோ வரும், பாருங்க.